ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் 9th தமிழில் லாஸ்ட் 3 இயர்லேருந்து ஒரு 60 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். அடுத்து எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்க்கலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் யார் யாரை பற்றி கூறியது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? பாரதிதாசன் வந்து தந்தை பெரியாரை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி, பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலின் ஆசிரியர்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், வே ஆணைமுத்து. ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, தனிநாயகம் அடிகள் தொடங்கி இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் இதழ் எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? தமிழ் பண்பாடு. அடுத்து நான்காவது கேள்வி, பொருந்தா இணையை தேர்ந்தெடு. ஸோ யசோதர காவியம்ல இருக்கக்கூடிய பாடல் வரிகளில் பொருந்தாது இருக்கிறது எது? ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து பொருந்தாத இணை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, யசோதர காவியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான், அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன். ஓகேங்களா? அடுத்து ஆறாவது கேள்வி, இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். இந்த வரி யாருடையது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், நா முத்துக்குமார். ஓகேங்களா? அடுத்து ஏழாவது கேள்வி, கலித்தலை என்பதை விவரி. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், காய் முன் நிறை. ஓகேங்களா? அடுத்து எட்டாவது கேள்வி, முண்டி மோதும் துணிவே இன்பம், இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, துணிவு. ஓகேங்களா? அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய சிறுகதை நூல்கள் எவை?
சூப்பர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். அனைத்தும் சரி. ஓகேங்களா? எல்லாமே கல்யாண்ஜி எழுதின சிறுகதை நூல்கள் தான். அடுத்து 10வது கேள்வி. ஒரு சிறு இசை என்னும் நூல் எந்த தொகுப்பிற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். சிறுகதை தொகுப்பு 2016. ஓகேங்களா? அடுத்து 11வது கேள்வி. இது ஒரு பொருத்தி சொல்லுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 2341. ஓகேங்களா? ஸோ நசை விருப்பம், பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை, பொலிக்கும் உரிக்கும். ஓகேங்களா? அடுத்து 12வது கேள்வி. குறுந்தொகை முதலில் எந்த ஆண்டு யார் பதிப்பித்தது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 1915 சௌரி பெருமாள் அரங்கனார். ஓகேங்களா? அடுத்து 13வது கேள்வி. சீவக சிந்தாமணியை பற்றிய பொருத்தமில்லாத ஒன்றினை தேர்ந்தெடு. சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து சமண சமயம் சார்ந்தவர், பௌத்த சமயம் கிடையாது. அடுத்து 14வது கேள்வி. கொடியனார் இலக்கண குறிப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான், இடைக்குறை. ஓகேங்களா? அடுத்து 15வது கேள்வி. முத்தொள்ளாயிரம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனி. ஸோ எது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமான்றதை சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? 4 மட்டும்தான் வந்து தவறு, மற்ற 3மே சரியானது தான். அடுத்து 16வது கேள்வி. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி மொட்டும் இவ்வரியில் நந்து என்னும் சொல்லின் பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சங்கு. ஓகேங்களா? அடுத்து 17வது கேள்வி. கொல் யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே எந்நாடு. ஸோ இந்த வரி எந்த நாட்டை குறிக்குது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், சோழ நாடு. ஓகேங்களா? அடுத்து 18வது கேள்வி. இது ஒரு பொருத்தி சொல்லுங்கள்.
ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் 3142. அல்லல்னா வந்து சேறு, பழனம் நீர்மிக்க வயல், பார்ப்பு குஞ்சி, வெறினா மனம். ஓகேங்களா. அடுத்து 19வது கேள்வி. மதுரை காஞ்சியில் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் 354. ஓகேங்களா. ஸோ 354. அடுத்து 20வது கேள்வி. ஓவு கண்டென்ன இரு பெரும் நியமத்து இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. அடுத்து 21வது கேள்வி. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து 22வது கேள்வி. மாங்குடி என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி. அடுத்து 23வது கேள்வி. ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் நா. பிச்சமூர்த்தி அவர்கள் வகித்த பதவி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி துணை ஆசிரியர். ஓகேங்களா. அடுத்து 24வது கேள்வி. நா. பிச்சமூர்த்தி எந்த ஆண்டு எந்த இதழின் பரிசை பெற்றார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1932 கலைமகள் இதழ். ஓகேங்களா. அடுத்து 25வது கேள்வி. பின் வருபவர்களுள் ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. கன்பூசியஸ். அடுத்து 26வது. இது ஒரு பொறுத்துக. சரியாக பொருத்தி சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் 4321. எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்றது ஒன்று பெற்றால் ஒளிமயம். அடுத்து எடுத்த வலை. ஓகேங்களா. ஆகு பெயர் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ கொடு. அடுத்து முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படிங்கிறத 1/2 லிட்டர் வாங்கு. நெக்ஸ்ட் நீட்டல் அளவை ஆகு பெயர்ன்றது 5 மீட்டர் வெட்டினான். ஓகேங்களா. அடுத்து 27வது கேள்வி. வெறி கமல். ஓகேங்களா. வெறி கமல் கழனியுள் உழுநன் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான்
மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். ஓகேங்களா. அடுத்து 28வது கேள்வி. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என பாடியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாணிதாசன். ஓகேங்களா. அடுத்து 29வது கேள்வி. ஃபிலாசபி ஓகேங்களா என்னும் சொல்லின் தமிழாக்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் மெய்யியல். அடுத்து 30வது கேள்வி. தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என பாராட்டி யுனெஸ்கோ பட்டம் வழங்கிய நாள். சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் 27/6/1970. ஓகேங்களா. அடுத்து 31வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்னும் நூலுக்காக மாசு அண்ணாமலை அவர்கள் பெற்றது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழக அரசின் பரிசு. அடுத்து 32வது கேள்வி. கேப்டன் தாசன் சுதந்திர இந்தியாவில் டேஷ் ஆக பணியாற்றினார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செசல்ஸ் நாட்டு தூதுவராக. அடுத்து 33வது கேள்வி. வருக்கை பொழுந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் டேஷ் என்று இசையால் திசை போயது உண்டே. இவ்வரியின் மூலம் சிறப்பிக்கப்படும் நாடு எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏமாங்கத நாடு. ஓகேங்களா. 34வது கேள்வி. பின் வருவனவற்றுள் மேலிருந்து கீழாக சரியான முறையில் பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. அடுத்து 35வது கேள்வி. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. ஓகேங்களா. அடுத்து 36வது கேள்வி. புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளிக்கண்ணன். ஓகேங்களா. அடுத்து 37வது கேள்வி. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது என்று யார் யாரிடம் கூறினார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடம் கூறியது. அடுத்து 38வது கேள்வி. யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. நெக்ஸ்ட் 39வது கேள்வி. இது ஒரு பொறுத்துக பொருத்தி சொல்லுங்க.
சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 2341. அறம்னா நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னெறி. அடுத்து 40வது கேள்வி. திருக்குறளில் கூறப்படும் பூட்கை மகன் என்பதன் பொருள் யாது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குறிக்கோள் மாந்தன். ஓகேங்களா. அடுத்து 41வது கேள்வி. உலக தமிழ் மாநாடுகள் குறித்த இணைகளில் எது தவறானது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஓகேங்களா. அடுத்து 42வது கேள்வி. படுதிரை வைய பாத்திய பண்பே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். அடுத்து 43வது கேள்வி. நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் யாருடையது இந்த கூற்று? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், அப்துல் காதர். அடுத்து 44வது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. ஓகேங்களா. ஸோ கொஷின் ஃபுல்லாக தெரியுதுங்களா? ஸோ சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. 1, 3 மட்டும் வந்து தவறானது. ஓகேங்களா. அடுத்து 45வது கேள்வி. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான், 1925. அடுத்து 46வது கேள்வி. மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும். அவ்வப்பொழுது கண்டு பிடித்து கை கொள்ள வேண்டும். ஓகேங்களா. ஸோ இது வந்து யாருடைய கருத்து? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். அடுத்து 47வது கேள்வி. நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குறுந்தொகை. ஓகேங்களா. அடுத்து 48வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான், குற்றம் பார்க்கில்.
அடுத்து 49வது கேள்வி, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று எந்த அணி பயின்று வந்துள்ளது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், உவமை அணி. அடுத்து 50வது கேள்வி, பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சேர்ந்தவர்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், சேர மரபு. அடுத்து 51வது கேள்வி, சு சமுத்திரம் அவர்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், திருநெல்வேலி மாவட்டத்தில் தீப்பனம்பட்டி அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து 52வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் படையின் பெயர் மற்றும் தலைவர்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. ஸோ மகளிர் படை பெயர் ஜான்சி ராணி, தலைவர் வந்து கேப்டன் லட்சுமி. அடுத்து 53வது கேள்வி, மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் யாருடையது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்து 54வது கேள்வி, மதுரை காஞ்சியின் ஆசிரியர் 8 தொகையில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13. அடுத்து 55வது கேள்வி, கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. அடுத்து 56வது கேள்வி, போச்சம்பள்ளி சந்தையை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனி? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான், 1, 3 மட்டும்தான் தவறு. ஓகேங்களா. அடுத்து 57வது கேள்வி, வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட குழுநிதி குப்பையை இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது?
ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான், பெரிய மலை. ஓகேங்களா. அடுத்த 58வது கேள்வி, மடுவு இல் கம்மியர்களோடும் மங்களமும் 1000 இவ்வரியில் மடிவு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சுறுசுறுப்பு. ஓகேங்களா. ஏன்னா மடிவு என்ற சொல் வந்து சோம்பல் குறிக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கேன், எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல்னா சுறுசுறுப்பு. அடுத்து 59வது கேள்வி, சீவக சிந்தாமணி இயற்றப்பட்ட காலம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து ஃபைனல் லாஸ்ட் கொஷின், சீவக சிந்தாமணியின் உட்பிரிவுகளின் எண்ணிக்கை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 13. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 60 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.